பெரும்பாலும் நிறைய பேர் சந்திக்கிற பிரச்சனைகள் அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனைகள். கடன் பிரச்சனை தீர நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன். ரைட்டுங்கங்க. இது என்னன்னாங்க சிம்பிள் ஃபார்முலேஷன்ங்கங்க. ஒரு ஜாதகத்துல எல்லாத்துக்கும் ஒரு அமைப்புகள். நானு, என்னோட சுயம் சொல்லக்கூடியதுக்கு ஒரு அமைப்பு இருக்குங்க. ம், நான் என்ன தொழில் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு, அந்த தொழில் மூலியம் வருமானம் வருமா அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்புகள் இருக்கு. ம், அந்த வரக்கூடிய வருமானம் தங்குமான ஒரு அமைப்பு இருக்கு. ம், ரைட்டுங்களா? தங்கக்கூடிய வருமானம் உங்களுக்கு சுக செலவுகளுக்கு, அதுமே சுப செலவுகளுக்கு போகுமா? இல்ல கடன கட்டுவீங்களான்ற ஒரு அமைப்புகள் இருக்கு. ஓ! ரைட்டுங்களா? இது சார்ட்ல எல்லா ஜாதகமும் எடுத்து அவங்களுக்கு என்னன்னா 6000 சொல்லுவோம். இவங்க எல்லாத்துக்கும் இந்த 6வது வீட்ல எந்த கிரகம் இருக்கு, 6 எத்தனாவது வீடுன்னு எனக்கு தெரியாது. ஆமா. ரைட்டுங்களா? நான் ஒரு ஃபார்முலாவே இப்ப டீச் பண்றேன் இந்த மாரி இருக்குன்னு. அப்ப ஒரு நல்ல ஜோதிடர் கிட்ட காமிச்சு 6ஆம் வீடு என்னன்னு பார்த்துட்டு, அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா, அதுக்கான 5ஆம் பாவ அதிபதி யாரு? அதுக்கான ரெமிடிஸ் என்ன? அப்படிங்கிறத நம்ம பார்த்து கட்டாயமா சரி செஞ்சுக்கலாங்க. இது விதியிலே இருக்கா? இது இத்தன நாள் இருக்கும். சில பேத்துக்கு நான் சொல்லுவேன் என் கிளையண்ட்ஸுக்கெல்லாம், இப்ப கடன் வாங்கக்கூடிய நேரம். ஏற்கனவே அவங்க பயங்கர கடனாளியா இருந்துட்டு இருப்பாங்க, வட்டி கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் புத்திசாலித்தனம் என்னன்னா, கிரகம் உங்களுக்கு என்ன குடுக்குதோ அத பண்ணிடுங்க. ரைட்டுங்களா? கடன் குடுக்குது இப்போ வாங்கிடுங்கங்க. எனக்கு நெறைய கடன் குடுக்கறதுக்கு ஆள் இருக்காங்க மேடம். ஆனா பயம். நான் எப்படி திருப்பி கட்டுவேன்னு எனக்கு தெரியல. ஆனா குடுக்கறதுக்கு நெறைய பேர் இருக்கிறாங்க. நெறைய கிளையண்ட்ஸுக்கு சொல்லுவேங்க, கடன் வாங்கிடுங்கன்றுவேன்.